இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்டார்டர் சில்லி பனீரை செய்ய போறோம். இப்போ சில்லி பன்னீர் செய்யறதுக்காக முதல்ல நம்ம பன்னீரை முக்கி வறுக்கிறதுக்கு தேவையான அந்த மாவு இருக்குல்ல, அதை தான் செய்யணும். அப்புறம் பன்னீரை நல்லா முறுமுறுப்பா மாத்துறதுக்கு நான் 3 விதமான மாவுகளை பயன்படுத்த ஆசைப்படுறேன். முதல்ல நான் இங்க 3 டேபிள் ஸ்பூனுக்கு மைதா மாவை எடுத்திருக்கேன். இப்ப மைதால நான் 2 டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவை சேர்த்துக்கிறேன். கடைசியா 1 டேபிள் ஸ்பூனுக்கு கார்ன்ஃபிளவரை நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப மாவோட சுவைக்காக கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸ சேர்த்துக்கிறேன். வேணும்னா நீங்க கருப்பு மிளகை கூட இதுல சேர்த்துக்கலாம். இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்ப இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நல்லா ஒரு மாவு மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாவு தண்ணியாலாம் இருக்க கூடாது. தோசை மாவு இருக்குல்ல, அந்த மாதிரி கெட்டியாதான் இருக்கணும். படிப்படியா தண்ணீரை சேர்த்து கலக்குங்க, இல்லாட்டி இதுல கட்டி வந்துரும். இங்க பாருங்க, இப்ப மாவு எவ்வளவு கெட்டியா இருக்குன்னு. அப்புறம் கரண்டிக்கு பின்னாடி இப்படிதான் ஒட்டி இருக்கணும். இப்ப மாவு தயாராயிருச்சு. இப்ப நம்ம சுவையான சாஸ செஞ்சுக்கலாம். இந்த சாஸ்ல காய்கறிகள் கூட பொரிச்ச பன்னீரையும் சேர்க்கலாம். அதுக்காக தான் இதை செய்யறோம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு சோயா சாஸ சேர்த்துக்கலாம். இந்த சோயா சாஸ்ல நான் சில்லி சாஸ சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு சில்லி சாஸ சேர்க்கலாம். உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சில்லி சாஸ சேர்த்துக்கலாம். இல்லாட்டி காஷ்மீரி சிவப்பு மிளகாய் இருக்குல்ல, அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு தண்ணீர்ல ஊற வச்சு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ 1.5 டீஸ்பூனுக்கு நம்ம வினிகரை சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூனுக்கு சர்க்கரைய சேர்த்துக்கலாம். இப்ப கடைசியா ஒரு 2 டீஸ்பூனுக்கு நான் வெள்ளை எல்லாம் சேர்த்துக்கிறேன். இது உங்க விருப்பம் தான், ஆனா என்ன நம்புங்க, இத சேர்த்து பாருங்க, ரொம்பவே ருசியா இருக்கும். இப்போ எல்லா பொருளையும் நல்லா கலக்கிக்கலாம். அப்புறம் இத தனியா வச்சுக்கலாம். இப்ப எல்லாமே தயாரா இருக்கு. வாங்க இப்ப சில்லி பன்னீரை செய்ய ஆரம்பிக்கலாம். இங்க நான் 200 கிராமுக்கு இந்த பன்னீரை நல்லா கியூப்ஸா வெட்டி எடுத்திருக்கேன். இப்ப எல்லா பன்னீரையும் நம்ம இந்த மாவுல இப்படி சேர்த்துக்கலாம். இப்ப இந்த சூடான எண்ணெயில இந்த பன்னீரை நம்ம லேசா வறுத்துக்கலாம். இப்ப பன்னீரை வறுக்கும் போது தீய நல்லா மிதமா வச்சுக்கோங்க. மெதுவான தீயில வறுக்க வேண்டாம், ஏன்னா பன்னீர் அப்புறம் ரப்பர் மாதிரி ஆயிரும். இப்ப பன்னீர் வறுத்து ரெடியா இருக்கு. நான் இத ஒரு தட்டுக்கு மாத்திக்கிறேன். இப்ப கடாயில இருக்கிற அதிக எண்ணெயை எடுத்துக்கிறேன். நான் இப்ப கடாயில சுமாரா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை மட்டும் அப்படியே வச்சிருக்கேன். இப்ப நான் இதுல 3-4 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்ச பொடியா நறுக்கி இந்த எண்ணெயில சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2-3 பச்சை மிளகாய், கூடவே சிவப்பு மிளகாய சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்க்கலாம். சோயா சாஸ்லயும் உப்பு இருக்கிறதுனால உப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம செஞ்சோம்ல மாவு, அதுலயும் உப்பு இருக்கு, சோ பார்த்துக்கோங்க. கொஞ்சமா தட்டுன கருப்பு மிளகை சேர்த்துக்கலாம். இப்ப காய்கறிகளை இதுல சேர்த்துக்கலாம். நான் 3 கலர் கேப்சிகமை இங்க எடுத்திருக்கேன். அப்புறம் பெரிய கியூப்ஸ்களா வெட்டின ஒரு நடுத்தர அளவுல இருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வறுத்த பன்னீர் இருக்குல்ல, அத காய்கறிகளோட நம்ம சேர்த்துக்கலாம். ஆக்சுவலா நீங்க வறுக்காம கூட இந்த பன்னீரை சேர்த்துக்கலாம். சில சமயம் சில்லி பன்னீர் கூட நான் அப்படிதான் செய்வேன். அதுவும் சுவையா இருக்கும், ஆரோக்கியமானதும் கூட. இப்போ இந்த நேரத்துல சுவையான சாஸ சேர்த்துக்கலாம். இப்ப சாஸ் அப்புறம் காய்கறிகளையும் நல்லா கலக்கிக்கலாம். இங்க பாருங்க, சுவையான சில்லி பன்னீர் இப்ப தயாரா இருக்கு. இத நம்ம சூடா பரிமாறிக்கலாம். வாங்க இப்ப பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இப்ப இங்க தயாராயிருச்சு எல்லாருக்கும் பிடிச்ச சில்லி பன்னீர். இப்ப நான் என்னன்னு சொல்றது, இத சாப்பிடாம எப்படி இருக்கிறது? டூ குட்.